வணக்கம் நேர்களே, டெய்லர்ஸின் அன்பு வணக்கங்கள். நாங்கள் அடுத்த கட்டு தையல் எப்படி போறோம்னு காட்டுறேன். இது வந்து சொல்றது மறைப்பு கட்டு. இங்க பாருங்க, இது கிளால போட்டு இங்க எடுத்துருவோமே. இதுவும் வந்து வளமையா எல்லா துண்டு தையலுக்கும் தைக்கிற மாதிரி மடிச்சு நூலோடி உங்களுக்கு ஈஸியா இருக்கிறக்காண்டி நான் ஒவ்வொரு சென்டிமீட்டர்ல மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி தைக்காதான் நேரா தைக்கலாம், இல்லாட்டா அவசரப்பட்டு தைக்காதீங்க, சரியா? இந்த பாருங்க, இப்படி குத்திட்டு இப்படி ஒரு கட்டு போடணும். இப்படி போட்டு இந்த கட்டை இப்படி போட்டுட்டோமே இல்ல. இப்ப பாருங்க, முன்னுக்கும் பின்னுக்கும் தெரியுது. இப்ப இது தைச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும்டா, இதுக்கு பக்கத்திலேயே இப்படி குத்திட்டு இந்த ஊசிய வந்து இந்த மடிப்புக்குள்ளால எடுக்கணும். பாருங்க, இப்ப பாருங்க, இந்த நூல் ரெண்டு பக்கமும் தெரியல, இந்த மடிப்புக்குள்ள வந்துட்டுது. அதுக்கு பிறகு இது கட்டு தையல் போடணும். ஒரு குத்து குத்திட்டு இந்த ஊசியில இந்த நூலை எடுத்துட்டு போட்டு இறுக்கி விட்டீங்கன்னா இப்ப ரெண்டு பக்கம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். இந்த தையல் கலராது. நான் எல்லாம் தைக்கிறதுல அதிகமா இந்த தையல் தான் போடுவேன். என்னடா, எங்களோட கஸ்டமருக்கு வந்து நாங்க ஒரு துணி தைச்சு கொடுக்குறோம்டா, அது நல்ல கனகாலத்துக்கு உபயோகப்படணுமே. நாங்க தைச்சு கொடுத்த உடனே தையல் கலண்டதுண்டா அவங்களுக்கு எங்களோட தையல் பிடிக்காது. அதனால நீங்கள் யாருக்கு தையல் தைச்சு கொடுத்தாலும் உங்களோட தையல் வந்து கடைசி ஒரு வருஷமாவது நின்று பிடிக்கிற மாதிரி பார்த்து தைங்க. ஏனண்டா, நீங்கள் அழகா தைச்சு பிரச்சனை இல்லாம கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் நிறைய வருவாங்க. நீங்கள் தவறான தையல்களை போட்டு உங்களை ஈஸிக்கா வேண்டி நேரத்தை மிச்சம் பிடிக்கிறேன்ட்டு செய்து விட்டீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் வர மாட்டாங்க. எங்க நல்லா தைக்கிறீங்களோ உங்களை தேடி கஸ்டமர் நீங்கள் எங்க இருந்தாலும் வருவாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவம், என்னுடைய 50 வருஷ அனுபவத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப சில வேலை நான் சொல்றது பொய் என்று நினைச்சாலும் நீங்க நினைப்பீங்க. அதுக்குண்டான ஆதாரம் எல்லாம் நான் இப்ப கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போட்டுக்கொண்டிருப்பேன். இந்த தையலையும் வடிவா நீங்க ஒரே நாளையில இதெல்லாம் பழக இயலாது. நீங்க கடைசி ஒவ்வொரு தையலுக்கும் ஒரு நாள் 2 நாள் மினக்கடவணும். மினக்கட்டா தான் இதெல்லாம் வடிவா வரும். நீங்கள் மெஷின்ல இருந்த உடனே தைக்க இயலாது, கை தையல்களும் உடனே தைக்க இயலாது. ஏனென்றா கொஞ்ச நாளைக்கு தைக்காம விட்டாலே எல்லாம் மறந்துடும். அப்ப பழகுற உங்களுக்கும் அப்படித்தான். எல்லாம் தரவா பழகி கொள்ளுங்க. எல்லாம் நல்ல வடிவா பழகி கொண்டு இந்த தையல்கள் எல்லாம் நல்லா இறுக்கமா ஃபிட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. லூஸா எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த தையெல்லாம் வந்து நல்லா இறுக்கமா நல்லா இழுத்து போட்டு நல்லா இறுக்கமா தைக்கணும். லூசுகள் இருந்தா நூல்கள் எல்லாம் விடுபட்டுருமே. பாருங்க, இந்த மாதிரி நல்ல வடிவா இந்த இடத்துல குத்தி பாருங்க, எடுத்து அதுக்கு பிறகுதான் கீழ் துணியில குத்தி போட்டு நீங்க முடிச்சு போடணும். அதாவது இப்படி குத்தி இந்த நடு துணியில எடுக்கணும். பாருங்க, எடுத்துட்டு இதுக்கு நேராக எடுத்துட்டு இப்பத்தான் வந்து நீங்க கீழ் துணியில குத்தணும். கீழ் துணியில குத்தி போட்டு இந்த முடிச்சிய போடணும். இந்த நூலை சுத்தி விட்டீங்கன்னா அது முடிச்சு விழுந்துடும், சரியா? இந்த பாருங்க, நீங்க தைக்கக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்டா தைக்க பழகுங்க. கொஞ்சம் வேகமா தைக்க பழகிட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா எல்லாம் ஒரே மாதிரி ஒரே அளவுல தையல் வந்தாதான் வடிவா இருக்கும். அதனால உங்களுக்கு பயிற்சி நல்லா உங்களுக்கு பழக்கம் வர்ற வரைக்கும் நீங்க இதே மாதிரி நூல் போட்டு இதே மாதிரி மடிச்சு இதே மாதிரி நல்லா அழகா மார்க் பண்ணி தைங்க. பாருங்க, தையல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்கு. இதே மாதிரி சின்ன தையலா தெரியணும். ஆக பெருசா வரக்கூடாது. சின்ன தையலா வர அளவுக்கு நீங்க பயிற்சி பண்ணுங்க. இப்ப பாருங்க, இதுல நூல் போட்டபடியா எங்களுக்கு நேரா நின்றது துணி, அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, தைச்சு முடிஞ்சோடனே அந்த நூலை கலட்டி விட்டுருங்க. இப்ப நீங்க கை மடிச்சு தைக்கிறாண்டா, கழுத்து மடிச்சு தைக்கிறாண்டா, இப்படி நூலை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க தைச்சு தைச்சு பிரிக்க வேண்டி வரும்.